இப்போ நம்ம தொடர்ந்து இந்த யோவான் 5வது அதிகாரத்தை நம்ம தியானிக்கிறோம். இந்த யோவான் 5வது அதிகாரத்தை நான் சொன்ன மாதிரி மொத்தமா 47 வசனங்கள். அதுல 18 வசனம், முதல் 18 வசனம் 1 through 18, அதுக்கு நம்ம முதலாவது பகுதின்னு சொல்லி அதுக்கான டைட்டில் அக்கேஷன் டு செலிப்ரேட், கொண்டாடுவதற்கான ஒரு நிகழ்வு. ஏன்னா இயேசுவானவர் 2 விதத்துல கொண்டாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். முதலாவது, அங்க நம்ம பார்க்கிறோம், இயேசுவானவர் எருசலேமுக்கு போகிறார். எதற்கு போகிறார்னா அங்க ஒரு பண்டிகையை கொண்டாடுவதற்கு. அது நம்ம பூரிம் பண்டிகை மோஸ்ட் லைக்லின்னு நம்ம சொன்னோம். இது எஸ்தர் காலத்துல இன்ஸ்டிடியூட் பண்ணது, எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அந்த பண்டிகைக்காக போகிறார் அங்க. அது ஒரு கொண்டாடுவதற்கான ஒரு நிகழ்ச்சி. எப்படி தேவன் இஸ்ரவேல் மக்களை அவர்களுடைய எனிமீஸ், எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினார் எஸ்தர் காலத்துல, எஸ்தர் மூலமாக அவளை கொண்டு. ரெண்டாவது, இங்க நம்ம பார்க்கிறது, ஒருவன் வியாதி கொண்டிருந்தான்னு பார்த்தோம், இன்வலிட் மேன். அவனால் எதுவுமே செய்ய முடியாது, படுக்கையில் இருந்தான். அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கும்படியாக இயேசுவானவர் குணப்படுத்தினார். அதுவும் ஒரு சந்தோஷம், கொண்டாடுவதற்கான நிகழ்ச்சி. ரெண்டாவது பகுதியா நம்ம என்ன சொன்னோம்னா 19ல இருந்து 47வது வசனம் வந்து, இட் இஸ் an opportunity to confess ன்னு சொன்னோம். அறிக்கை இடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். என்ன அறிக்கை இருக்கிறது இங்கு? யோவான், இதை எழுதியிருக்கிற யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எதற்கு இந்த சுவிசேஷத்தை எழுதினார்னா, பல காரியங்களையும் இயேசுவானவர் அற்புதம் அடையாளமாக செய்தார். ஆனா எல்லாமே எழுதப்படவில்லை. இந்த புத்தகத்தில் எழுதப்படாத பல அற்புதங்களையும் இயேசுவானவர் செய்தார். அதுக்கப்புறம் யோவான் 20:31 பார்த்தீங்கன்னா, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார். But these are written so that you may believe that Jesus is the Christ, and that by believing you may have life in his name. அதற்காக தான் இந்த ஒரு அற்புதம் பற்றியும் எழுதியிருக்கிறார், விவரித்திருக்கிறார். அதற்காக தான் இதை எழுதி, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறது, இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லா மக்களும், முதலாவது பகுதியில் நம்ம பார்க்கிறது, ஒரே ஒரு மனிதன், யூதன், அவன் வியாதிப்பட்டிருந்தான் உடல் பிரகாரமாக. ஆனா ரெண்டாவது பகுதியில் நம்ம பார்க்கிறது, எல்லா மக்களுக்கும் சுகம் வேண்டும், ஆத்தும நிலைமையில் சுகம் வேண்டும். நிறைய பேர் உடல் ரீதியாக நல்ல சுகத்துடன் இருக்கிறோம், ஆனா நம்மளுடைய இருதயம் வியாதி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்காத மக்களை பற்றி பவுல் எழுதுறப்போ எபேசியர் 2ல, நாம் எல்லாருமே விசுவாசிகளும் ஒரு காலத்தில், விசுவாசியாதவர்கள் இப்பொழுதும் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்திருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார். அவர்களுக்கு தேவன் மட்டுமே செய்கிற அற்புதமான காரியம்தான் இந்த ரட்சிப்பு என்பது. அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் செய்திருக்கிறார். இங்கே இயேசுவானவர் இந்த 2வது பகுதியில அவரை பற்றி, தன்னை பற்றியும் பிதாவை பற்றியும், இந்த வார்த்தை பைபிள் ஸ்கிரிப்சர் இதை பற்றியும் சொல்லி தேவனுக்கு அவர்கள் வந்து தேவனிடத்துல வந்து பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்படைய வேண்டும் என்று அவர் போதனை செய்வார். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 18 வசனங்கள் வந்து இட் இஸ் அக்கேஷன் டு செலிப்ரேட், கொண்டாடுவதற்கான நிகழ்ச்சி. 19ல இருந்து 47 வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டு கன்ஃபெஸ், அறிக்கையிடுவதற்கான சந்தர்ப்பம். இந்த முதலாவது பகுதியில நம்ம இப்ப இருக்கோம். அந்த முதலாவது பகுதியில நம்ம பார்த்தது இதுவரையும் கன்சிடரேஷன் ஆஃப் த ஹீலர், குணமாக்குபவரின் அக்கறை. அது வந்து முதல் 9 வசனங்கள், அந்த முதல் 18ல 9 வசனங்கள். அடுத்தது நம்ம ஆரம்பித்தது கிரிட்டிசிசம் ஆஃப் த ஹீலர், அதாவது குணமாக்குபவர் மேல ஒரு குற்றம் சாட்டு. அதுதான் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். 10வது வசனத்துல நம்ம ஆரம்பிக்க போறோம். அங்க நம்ம பார்க்கிறது இதுதான். 9வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். திஸ் இஸ் ஜான் சாப்டர் 5 verse 9. யோவான் 5:9வது வசனம்.
And at once the man was healed, and he took up his bed and walked. Now that day was the Sabbath. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. Now that day was the Sabbath அப்படின்னு சொன்ன பிறகு 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறது, so the Jews said to the man who had been healed. அங்க இருந்த யூதர்கள் அவனிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? It is the Sabbath and it is not lawful for you to take up your bed. அவர்கள் சொன்னது இதுதான் 10வது வசனத்துல, ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். ஸோ நம்ம இதில் பார்க்க போறது முதலாவது ஒரு கிளாரிஃபிகேஷன். So the Jews said to him அப்படின்ற வார்த்தை இருக்கு. யூதர்கள், ஆதலால் யூதர்கள் அப்படின்னு இருக்கு. அதே யூதர்கள்ன்ற வார்த்தை தான் முதலாவது வசனத்துல இருக்குது. ஆஃப்டர் திஸ் தேர் வாஸ் அ ஃபீஸ்ட் ஆஃப் த ஜூஸ்ன்னு இருக்கு. அங்கேயும் யூதர்கள் பண்டிகைன்னு இருக்குது முதலாவது வசனத்துல. இந்த யூதர்கள் முதலாவது வசனத்திலையும் யூதர்கள்ன்ற வார்த்தை 10வது வசனத்தில் நம்ம பார்க்கறது 2 விதமான யூதர்கள். முதலாவது யூதர்கள்னு முதலாவது வசனத்தில் இருக்குது காமன் பீப்புள். எல்லா யூதர்களும் 12 கோத்திரத்தார் நம்ம சொல்றோம். அதுல இருக்க எல்லா யூதர்களும் பொது மக்கள், பொது ஜனங்கள், காமன் பீப்புள், அவங்களுக்கான அந்த ஒரு ஃபெஸ்டிவல். ஆனா 10வது வசனத்துல நம்ம பார்க்கறது காமன் பீப்புள் இல்லை. அவர்கள் பொதுமக்கள் இந்த மனுஷன்ட்ட சொஸ்தமானவன்ட்ட குணமாக்கப்பட்டவனை நோக்கி சொல்லல. இந்த யூதர்கள் யாருன்னா, தீஸ் ஆர் த ரிலிஜியஸ் லீடர்ஸ், யூத மத தலைவர்கள். இன்னைக்கு ஈக்குவலண்டா நம்ம பார்க்க போனோம்னா நம்மளுடைய சொசைட்டில, நம்மளுடைய சர்ச்ல இருக்கிற, நம்ம சொல்றோம் எல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், மூப்பர்கள்னு சொல்லுவோம், இல்லைன்னா பிஷப்னு சொல்லுவோம், இல்லை ஆயர்கள்னு சொல்லுவோம். அந்த விதமான யூத மத தலைவர்களும் அவளுக்கு கீழே யாரெல்லாம் வேலை செய்தார்களோ அவர்களும் அவளுடைய சேர்ந்தவர்களும், the people who were influenced by them, அவர்கள் கூட்டம். இது காமன் பீப்புள் இல்லை. these people were connected or they are religious leaders. இந்த யூத மத தலைவர்கள் தான் இந்த குணமாக்கப்பட்டவனை நோக்கி ஒரு காரியத்தை சொல்றாங்க. பாருங்க, இந்த யூதர்கள் இதே வார்த்தையை தான் நம்ம அதுக்கப்புறம் 15வது வசனத்துல பாருங்களேன், அவங்க என்ன இந்த மனுஷன் என்ன சொன்னான்னு, அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். அவன் போய் பொது மக்களுக்கு சொல்லல, இந்த யூத மத தலைவர்களிடம் போய் சொன்னா. 16ல பாருங்க, இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இது காமன் பீப்புள் இல்லை, இதுவும் ரிலிஜியஸ் லீடர்ஸ் தான், யூத மத தலைவர்கள். அதுக்கப்புறம் பாருங்களேன், 18வது வசனத்துல பாருங்க, அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகைத்தேன். These were the Jews who were trying to kill him. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் பண்றது என்னன்னா, இந்த யூதர்கள் ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல சொல்றது பொதுமக்கள், பொது ஜனங்கள், எல்லா யூதர்களும் செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல். ஆனா 10வது வசனத்துல நம்ம இங்க பாக்குறது யூதர்கள்னு சொல்றது பொதுமக்கள் இல்ல, they were the religious leaders and people who were connected. யூத மத தலைவர்களும் அவளுடன் சேர்ந்து அவள் சொல்கிறதை செய்பவர்களும். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பாக்குறோம். 2வது ரீசன், இந்த யூத மத தலைவர்களின் ரியாக்ஷனை நம்ம பார்த்தோம். என்ன சொன்னாங்கன்னு, அவர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி என்ன சொல்றாங்க, இன்றைக்கு என்னது ஓய்வு நாளா இருக்கிறது, அதனால நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது நியாயம் அல்ல, இட் இஸ் நாட் லாஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவுமே அவங்க சொல்ல. இது எடுத்துக்கொண்டு போகிறது அப்படின்னு தமிழ்ல இருக்குது, கிரீக்ல அந்த போகிறது இல்லை. அதனாலதான் ESV இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல இட் இஸ் த சாபத் அண்ட் இட் இஸ் நாட் லாஃபுல் ஃபார் யூ டு டேக் அப் யுவர் பெட், அவ்வளவுதான் இருக்கும். அதுல பாருங்க அண்ட் வாக் இருக்காது, டேக் அப் யுவர் பெட்
அது மட்டும்தான் இருக்குது. அவர்கள் ஆட்சேபித்தனர். இந்த யூத மத தலைவர்களுக்கு ஒரு ஆட்சேபிப்பு. அந்த ஆட்சேபிப்பு, தட் இஸ் அப்ஜெக்ஷன், இந்த இடத்துல, இந்த பகுதியில் இட் இஸ் நாட் அபவுட் த ஹீலிங். இன்னைக்கு இயேசுவானவரோ இன்னைக்கு இந்த அந்த நாளில் அந்த மனுஷன் குணமாக்கப்படக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை. இந்த ஒரு சம்பவத்துல, மற்ற இடத்துல நம்ம அதை பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல they were not against the healing itself. அவங்களுடைய ஆட்சேபிப்பு, அப்ஜெக்ஷன் என்னது? ஒரே ஒரு காரியம், அவன் என்ன பண்ணிருக்க கூடாது? அவனுடைய படுக்கையை எடுத்து கொண்டு போகக்கூடாது. டேக்கிங் அப் யுவர் பெட், அது மட்டும்தான் they are objecting. இந்த இடத்துல, இந்த டைம்ல அவர்களுக்கு இயேசுவானவர் பற்றி எதுவுமே தெரியாது. இயேசுவானவர் தான் அவனுக்கு சுகம் கொடுத்தார், குணம் கொடுத்தார், சொஸ்தமாக்கினார். இயேசுவானவர் தான் கட்டளை கொடுத்தார்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிந்தது, அவங்க பார்த்தது, இந்த மனுஷன் அவனுடைய படுக்கை எடுத்துக்கொண்டான். அது அவர்கள் சொன்ன காரியம் என்னன்னா, அது நியாயம் அல்ல. they were upset. அவர்கள் அவனை கடிந்து கொண்டார்கள். அவன் மேல இரக்கமோ அன்போ பாராட்டவில்லை. அவர்களுக்கு கோபம் வந்தது. யார் மேல? இந்த குணப்படுத்தப்பட்ட மனுஷன் மேல, இயேசுவானவர் மேல இல்ல இந்த இடத்துல. ஏன்னா அவளுக்கு தெரியாது எதுக்காக இவன் இதை எடுத்துக்கொண்டான், எப்படி சுகம் பெற்றான், எதுவுமே தெரியாது. அவங்க பார்த்தது, அவன் இந்த மனுஷன் இந்த ஓய்வு நாளில் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டான், அது நியாயம் அல்ல. ஏன் நியாயம் அல்ல? ஏன்னா படுக்கை எடுத்துக்கொண்டது அவர்களை பொறுத்தவரை ஒரு வேலையாக கருதப்பட்டது. இந்த யூத மத தலைவர்களுக்கு அவன் தன் சொந்த படுக்கையை எடுத்துக்கொண்டது, டேக்கிங் அப் த பெட், அது ஒரு வேலையாக அவர்கள் கருதினார்கள். அதனால அவன் குணப்படுத்தப்பட்ட மனுஷன் மோசேயின் நியாய பிரமாணத்தை மீறிவிட்டான். அதனால நியாயம் அல்ல என்று அவர்களது குறை. இதுதான், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். நம்ம சொன்னோம், ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் பண்ணோம் யார் யூதர்கள்னு, எப்படி யூத மத தலைவர்களை இது குறிக்கிறதுன்னு. ரெண்டாவது அவளுடைய ரியாக்ஷன், அது நம்ம பார்த்தோம். அந்த காரணம், அடுத்த விளைவு பார்த்தோம். அடுத்தது இந்த காரணம், ரீசன், எதனால அவர்கள் கோபப்பட்டார்கள், எதனால நியாயம் அல்ல என்று கூறினார்கள். ஏன்னா இந்த மனுஷன் படுக்கை எடுத்துக்கொண்டது ஒரு வேலையாக அவர் கருதினார்கள். நான்காவது நம்ம சொல்றோம் 10 commandments அப்படின்னு சொல்றது, அந்த கற்பனை 10 கற்பனையில 4வது கற்பனையின்படி ஒருவன் வேலை செய்யக்கூடிய கூடாது. இந்த மனுஷனோ படுக்கை எடுத்துக்கொண்டான், அதை அவர்கள் வேலையாக கருதினதனால் அவனிடத்துல போய் இன்றைக்கு ஓய்வு நாள், இது நியாயம் அல்ல என்று கூறினார்கள். ஸோ இன்னைக்கு how did he violate? அவர்களை பொறுத்தவரை இது வேலை. எதுக்காக, எப்படி அவன் இந்த 4வது கட்டளையை மீறினான் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். இன் அதர் வேர்ட்ஸ், நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ற வார்த்தைகளை தமிழ்ல ஓய்வு நாள், இல்ல இங்கிலீஷ்ல சாபத்துன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? எதனால இவர்கள் இந்த மாதிரியாக ரியாக்ட் பண்றாங்க, எதனால அவங்க கோவப்பட்டாங்க, அவனை கடிந்து கொண்டார்கள், நியாயம் அல்ல என்று சொன்னார்கள். ஃபர்ஸ்ட் இந்த சாபத்ன்ற வார்த்தை இங்கிலீஷ்லையும் கிரீக்லையும் இது எபிரேய மொழியின் வார்த்தை. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் நாட் இங்கிலீஷ் வேர்ட், இட் இஸ் நாட் அ கிரீக் வேர்ட். எபிரேய மொழியில ஷபாத் அப்படின்ற வார்த்தையை அப்படியே டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் பைபிள்லையும் கிரேக்க பைபிள்லையும். தமிழ்ல அதோட அர்த்தம், தட் இஸ் த மீனிங் ஆஃப் இட் நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க சாபத்தன் போடல, தமிழ் பைபிள்ல ஓய்வு நாள்னு போட்டிருக்காங்க. அதுதான் அதோட மீனிங். அந்த மீனிங்கை அவங்க விளக்கி இருக்காங்க தமிழ் பைபிள்ல, அதே வார்த்தையை யூஸ் பண்ணல. அந்த வார்த்தை ஷபாத் என்ற வார்த்தை, இட் மீன்ஸ் டு சீஸ், டு ரெஸ்ட், டு டெசிஸ்ட், அதாவது நிறுத்துவது. ஒரு காரியத்தை ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அதை நிறுத்துறாங்க இல்லையா? இப்போ காலையில் 9 to 5 ஜாப்னா அந்த 5 மணிக்கு நிறுத்துறாங்க. தட் இஸ் வாட் இட் மீன்ஸ், நிறுத்துவது. ஆர் ஓய்வு எடுப்பது. சம்டைம்ஸ் மத்தியானத்தில் வெயில் ஜாஸ்தின்னு சொல்லி கொஞ்சம் பேர் போய் உட்காந்து நெல்லில் உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். அது மட்டும் இல்லாமல் டு டெசிஸ்ட், அதாவது தவிர்ப்பது, வேலை செய்வதை தவிர்ப்பது. தட் இஸ் வாட்
It means to rest, to desist, and also to cease. So அதான் இந்த வார்த்தை. நான் ஃபர்ஸ்ட் இதான் அந்த வார்த்தையோட மீனிங். ஷபாத்ன்றது சாபத்துன்னு நம்ம சொல்றோம், ஓய்வு நாள்னு சொல்றது. இதுக்கு எதுக்காக தேவன் இந்த சாபத் ஓய்வு நாளை நிறுவப்பட்டது என்பது பார்ப்போம். Why was it instituted? ரெண்டு காரியங்கள். முதலாவது காரியம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, தேவனே சிருஷ்டிகர். God is the creator அப்படின்றத இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதும் நினைவு கூறுவதற்காக. முதலாவது, God is a creator. தேவனே சிருஷ்டித்தார். உங்க பைபிள்ல யாத்ராகமம் 20வது அதிகாரம் போக, இதான் 10 கமாண்ட்மெண்ட்ஸோட சாப்டர். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் நம்ம சொல்றது 10 கற்பனைகள் அப்படின்னு சொல்றது 2 இடத்துல நம்ம பழைய ஏற்பாடுல பார்க்கிறோம். ஒன்னு யாத்ராமம் எக்ஸோடஸ் சாப்டர் 20 20வது அதிகாரம். 2வது இடத்துல அது ரிப்பீட்டட். அது எதுனா டியூட்ரானமி உபாகமம் 5வது அதிகாரம். இந்த 2 அதிகாரத்திலையும் பார்க்கலாம். 2 ரீசன் இருக்கு. முதலாவது ரீசன் நான் சொன்னேன், காட் இஸ் த கிரியேட்டர் அப்படின்னு. பாருங்க, எக்ஸோடஸ் சாப்டர் 20 யாத்ராமம் 20வது அதிகாரம். அந்த 20வது அதிகாரத்துல 11வது வசனத்துல நம்ம பார்ப்போம். யாத்ராகமம் 20:11. இதுதான் 4வது கற்பனை. 11வது வசனம். நான் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ரிமெம்பர் த சாபத் டே டு கீப் இட் ஹோலி. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர், இதான் ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். It is about creating. For in 6 days the Lord made the heavens and the earth and all that is in them and rested on the 7th day. 7ஆம் நாள். பல பேரும் நம்ம சாபத் ஓய்வு நாள்னு சொல்றது 7வது நாள்ன்றதை யோசிக்க மாட்டேங்கிறோம். 7th day. 7th day என்ன டே இன்னைக்கு? சாட்டர்டே, சனிக்கிழமை. அன்னைக்கு ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி எக்ஸோடஸ் 20ல இருக்குது. அதுக்கான ரீசன் எதுனால யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் மக்கள். ஏன்னா 6 நாளிலே கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அது நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 7ஆம் நாளிலே ஓய்ந்து இருந்தார். God rested, and so அதை நினைவு கூறணும். கிரியேஷன், அதற்காக தான் இது கொடுக்கப்பட்டது. அதான் ஃபர்ஸ்ட் ரீசன் சொன்னேன். செகண்ட் ரீசன் என்னது? உபாகமம் 5வது அதிகாரத்துக்கு போங்க. உபாகமம் 5வது அதிகாரம். இந்த முதலாவது ரீசன் நிறைய பேருக்கு தெரியும். கடவுள் படைத்தார், அதனால 7வது நாள்ல அவர் ஓய்ந்திருந்தார், அதனால நம்மளும் ஓய்ந்திருக்கணும்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி இருந்தார். இது இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் கொடுத்தது, மற்ற யாருக்கும் புறஜாதியாருக்கு யாருக்கும் கொடுக்கல இந்த 10 கட்டளைகள். ஸோ இப்போ 2வது ரீசன், டியூட்ரானமி உபாகமம் 5வது அதிகாரம் 15வது வசனம். 12லேருந்து வாசிக்கிறேன். இது ரிப்பீட்டட். உன் தேவனாகிய கர்த்தர், இது உபாகமம் 5:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக.
6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதை ஆனாலும் உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்க அந்நியனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரையும் இளைப்பாற வேண்டும். இப்பதான் செகண்ட் ரீசன் என்னது? நீ எகிப்து தேசத்தில் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? இட் இஸ் தி காட் தி கிரியேட்டர். 6 நாள்ல படைத்தார், 7ஆம் நாளிலே படைத்து முடித்த பின்பு அவர் ஓய்வு எடுத்தார். அதனால அதை நினைவு கூறணும். செகண்ட் ரீசன் ஓங்கிய புயத்தினாலே அவர் இந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்டார். இட் இஸ் அபவுட் காட் redeeming people, delivering people. God as the creator, first reason to remember God as the creator, படைத்தவர் சிருஷ்டிகர்னு நினைக்கிறதுக்கு. ரெண்டாவது, டு ரிமெம்பர் காட் as the deliverer, ரட்சிக்கிறவர். அந்த ரட்சிப்பு இந்த உபாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்ம ரீதியில் ரட்சிப்பு இல்லை. இந்த ரட்சிப்பு இட் இஸ் அ பிசிக்கல் சால்வேஷன். அது என்னது? இஸ்ரவேல் மக்கள் எப்படி எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார், அதை நினைவு கூறணும் இந்த இஸ்ரவேல் மக்கள். ஸோ அந்த 2 ரீசனுக்காகவும் தான் இந்த ஓய்வு நாள் என்பது இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட், நிறுவப்பட்டது. அதற்காக தான் தேவன் அவளுக்கு இந்த கட்டளையை கொடுத்தார். இப்போ நம்ம பார்க்கிறோம், இந்த சாபத் ஓய்வு நாள் 6வது நாள் கழிச்சு 7வது நாள்னு நம்ம சொல்றது சாட்டர்டே அன்னைக்கு ஏன் இந்த ஓய்வு நாளை கொடுத்தான்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஓய்வு நாள் அன்னைக்கு இந்த வசனத்துல நம்ம வாசிச்சபடி எக்ஸோடஸ் 20ல யாத்ராமம் 20வது அதிகாரத்துல யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம், யூ ஷால் டூ நோ ஒர்க், ஒரு வேலையும் செய்ய வேண்டாம்ன்றத நம்ம பார்த்தோம். பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார், அதனால நீங்க ஓய்ந்திருக்கணும்னு சொல்லி, அதான் ப்ரொஹிபிஷன், தடை. எப்படி வேலை செய்யக்கூடாது இஸ்ரவேல் மக்கள். அவர்கள் அந்த நாளை தேவனுக்கு என்று அர்ப்பணித்து தேவன் எல்லா காரியங்களும் படைத்தார். தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வர பண்ணினார் நினைவு கூறணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு கூட நம்ம சர்ச் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் சில காரியங்களை தொடர்ந்து ஒவ்வொரு தரையும் நம்ம மீட் பண்றப்பெல்லாம் செய்கிறோம். எதற்குனா இதே மாதிரி டு ரிமெம்பர் சம்திங். அந்த ரிமெம்பரன்ஸ் என்னதுன்னா கம்யூனியன் நம்ம சொல்றோம் இல்லையா, ராப்போஜனம். அப்போ நம்ம என்ன நினைவு கூறுகிறோம்? ஆத்தும ரீதியில் இவர்கள் நினைவு கூர்ந்தது பிசிக்கல் வேஸ், எப்படி தேவன் படைத்தார், தேவன் அவர்களே வெளியே கொண்டு வந்தார்னு. இன்னைக்கு அஸ் கிறிஸ்டியன்ஸ் நம்மளும் நினைவு கூறுகிறோம். ஆனா ராப்போஜனத்துல எடுக்கிறப்போ ஆத்தும ரீதியில் எப்படி இயேசுவானவர் தன் சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் சிந்தி இந்த புது உடன்படிக்கையை அவர் எப்படி நிறுவினார், அதன் மூலம் அவர் மேல விசுவாசிக்கிறதன் மூலம் நம்ம பழைய இந்த கவெனன்ட்னு சொல்றது ஓல்டு கவெனன்ட், we are not part of the old covenant, we are part of the new covenant, புதிய உடன்படிக்கையில் நாமும் பங்கு பெறுகிறோம் என்பதை நினைவு கூறுகிறோம். அந்த மாதிரி தான் எவ்ரி சாட்டர்டே அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். நம்ம இன்னைக்கு எப்பெல்லாம் ராப்போஜனம் எடுக்கிறோமோ அப்பெல்லாம் நாமும் நினைவு கூறுகிறோம். அதே போல ஸோ தட் இஸ் த ப்ரொஹிபிஷன், எதுவுமே செய்யக்கூடாது. இப்போ அடுத்தது பனிஷ்மெண்ட். இப்போ யாராவது வேலை செய்தால் அவர்களுக்கு என்ன பண்றது? நம்ம யாத்ராமம் 20லயும் சரி உபாகமம் 5லயும் சரி பண்ணக்கூடாதுன்றது தான் இருக்குது. யூ ஷால் டூ நோ ஒர்க்னு பண்ணுனா என்ன பண்றது? அப்படி ஒருத்தர் அதை மீறினானா என்ன பண்றது? அதுக்கும் தேவன் அவளுக்கு ஒரு வாக்கை கொடுத்தார். அது பாருங்க, எக்ஸோடஸ் யாத்ராமம் 31வது அதிகாரம் பாருங்க, யாத்ராமம் 31. அப்படி ஒருத்தன் ஏதாவது செஞ்சானா அன்னைக்கு ஓய்வு நாள் அன்னைக்கு அவனை
அவளை என்ன பண்றதுன்னு சொல்லி 31 14வது வசனமும் 15வது வசனமும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதுக்கப்புறம் அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலை யுணக்கிறவன், டு பி கில்டு அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்குற எவ்ரி ஒன் ஹூ ப்ரொஃபேன்ஸ் இட் ஷால் பி புட் டு டெத். அப்படி ஒருத்தன் மீறினானா இஸ்ரவேல் மக்கள்ல இந்த ஒரு கட்டளையை மீறினானா, இந்த கற்பனையை மீறினானா, இங்க நம்ம பார்க்கிறது அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலை யுணக்கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். பார்த்தீங்களா? ஸோ அதை மீறினது. எக்ஸோடஸ் யாத்ராமம் 20லையும் சரி, உபாகமம் 5லையும் சரி வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்குது ஓய்வு நாள் அன்னைக்கு. அப்படி ஓய்வு நாள் அன்னைக்கு வேலை செய்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். எவ்வளோ சீரியஸ் பாருங்க இந்த கமெண்ட்.